அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவு வடக்கு கிழக்கு இணைஞ்ச தமிழர் தாயகத்தில் இருக்கு இளைஞர்களுக்கான இந்த பதிவு. தயவு செய்து இதை கொஞ்சம் நிமிஷம் கேளுங்க. இது எங்களோட உரிமைக்கான பதிவு. உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், நாங்கள் வடக்கு கிழக்கு இணைஞ்ச தமிழர் தாயத்துக்காக, தமிழீழத்துக்காக, அதாவது வடக்கு கிழக்கு தமிழத்துக்காக, சுதந்திர தமிழத்துக்காக நாங்கள் போராடினாங்கள். இத்தனை ஆயிரம் மாவீரர்களை நாங்கள் இழந்து இன்றைக்கு நாங்கள் இவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்களையும், நாங்கள் லட்சக்கணக்கான மக்களும் இந்த ஈழ விடுதலை போராட்டத்தை, இந்த சுதந்திர போராட்டத்தில் நான் திருப்பி சொல்றேன்னா, இந்த காணொளி பதிவு வடக்கு கிழக்குல இருக்கும் எங்களோட இளைஞர்களுக்கான பதிவு. இந்த பதிவு இதை தவறாம நீங்க பாருங்க, இது எல்லோருக்கும் அனுப்பி வையுங்க. அதாவது எங்களோட தமிழீழ விடுதலை போராட்டத்துக்காக இந்த ஸ்ரீலங்கா அரசின் ஆக்கிரமிப்பில இருந்து, இந்த ஒற்றையாட்சி அரசில இருந்து பிரிந்து நாங்கள் எங்களோட மண்ணை அமைப்பதற்காக ஆயிரக்கணக்கான மாவீரர்கள் தங்களோட உயிரை தியாகம் செய்து வீரச்சாவடைஞ்சிருக்கிறார்கள். அதே போல் லட்சக்கணக்கான மக்கள், அப்பாவி மக்கள் இந்த விடுதலை போராட்டத்தில் ஸ்ரீலங்கா இராணுவத்தால் திட்டமிட்டு இன அழிப்பு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்று வரையும் எங்களோட இன அழிப்புக்குரிய நீதி எதுவுமே இல்லை. ஆனால் இன்றைக்கு இந்த 2024 எங்க மக்களுக்குரிய நீதி எதுவும் கிடைக்கல. காணிய விடையில, ஆக்கிரமிப்பு விடையில, இன்று வரையும் எங்களோட சகல சுதந்திரம் பறிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த இனப்படுகொலை செய்த சிங்கள அரச தலைவர்கள் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் என்றால், எங்கட மண்ணை நோக்கி எங்கட வாக்கு வங்கியை சேகரிக்க வாரார்கள். அதோட சேர்ந்து இந்த தமிழ் எம்பிமார்கள் சுமந்திரன், சாணக்கியன், இந்த சுமந்திரோடு நிற்கிற அலக்கையல், சாணக்கையோட நிற்கிறார்கள் எல்லோரும் இந்த சிங்கள தலைவர்களுக்கு ஆதரவாக இன்றைய வாக்கு சேர்க்க வருகிறார்கள். இதுல எங்கட இளைஞர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ள வேண்டும். நாங்கள் சஜித்துக்கு போட்டான, ரணிலுக்கு போட்டான, இல்ல ஜேவிபிக்கு போட்டான, இல்ல இதர இனி வர போற எந்த தலைவர்களுக்கு வாக்கு போட்டாலும் எங்களுக்குரிய உரிமை விடுதலை கிடைக்காது. நாங்கள் அடிமை வாழ்க்கை பார்த்தீங்களாக இருந்தால், நாட்டில இருந்து தொகையான மக்கள் வெளிநாடுகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். எங்கட மக்கள் வீதம் அங்கே குறைஞ்சு கொண்டிருக்கு, ஜனத்தொகை வீதம் குறையுது. ஆனால் இது எல்லாத்தையும் சாதமாக பயன்படுத்தி சிங்களவர் தமிழர் பிரதேசங்களில் சிங்கள குடியேற்றங்களை கொண்டு இங்க பார்க்க போனால் அன்றைக்கு அந்த படுகொலை நினைவு 9ஆம் தேதி அது பயங்கரவாதம் சட்டம் இருக்குதுன்ற ஒரு நினைவு கூறக்கூட ஸ்ரீலங்கா அரசர் இராணுவத்தால் கொல்லப்பட்ட மக்களுக்கு நினைவு கூறுறதுக்கு, நினைவுகள் வைக்கிறவ கூட விடாமல் இழுத்து வானத்தில் ஏற்றிக்கொண்டு ஒரு 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 மானங்கட்ட தமிழ் போலீஸுக்காரன் அந்த வேலையை செய்கிறான். பயங்கரவாத சட்டம் இருக்குதுன்னு. அப்ப இதுல இருந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும். செத்தவைய கூட கும்பிட முடியாத, வணங்க முடியாத தேசம் தான் ஸ்ரீலங்கா. எனவே நாங்கள் எல்லோரும் இந்த முறை பொது வேட்பாளர்கள் யாராக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக தமிழர் நாங்கள் எல்லோரும் அந்த பொது வேட்பாளரை பொதுசாக நிற்கும் அந்த பொது வேட்பாளருக்கு வாக்கு போட வேண்டும், சங்கு சின்னத்துல வாக்கு போட வேண்டும். இப்ப சுமந்திரன் என்ன செய்கிறார் என்றால், தொகையான பணங்களை கொழும்புல பெற்றுக்கொண்டு, எந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறாரு அந்த கட்சிகிட்ட தொகையான பணங்களை பெற்றுக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட பணங்களை சுமந்திரனுக்கு பின்னால சிறிது அலக்கையில கொஞ்சத்தை விசுக்கி போட்டு மேடை வழியை ஏறி பேசி போட்டு அவன் போயிடுவான். அவன் கொழும்போட செட்டில் ஆகான். ஏன்னா அவன்கிட்ட புள்ளிகளெல்லாம் சிங்களவரை கல்யாணம் கண்ணா அவன் சிங்களவனை காவீதம் வாழுவான், முக்காவீதம் மன்னிக்கணும், காவீதம் தமிழனா வாழுவான், முக்காவீதம் சிங்களவனா வாழுவான். ஏன்னா சிங்களவன சம்மந்தி. அவன் கொழும்புல வாழ்ந்தான, எங்க வாழ்ந்தாலும் ஒன்றுதான். இந்த வாக்கு வங்கிக்காக அவன் பெற போறான். எனவே அதே போல சாணக்கியன் இத்தனை ஆண்டு காலமாக மஹிந்த ராஜாவுக்கு படுகொலையை செய்ய நின்றவன் தான் அந்த சாணக்கியன். அவனுக்கும் பாரிய தொகையான பணங்கள் அங்கே கைமாறப்பட்டிருக்கு. இந்த எலெக்ஷனுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. லஞ்சமா நான் சொல்லல, எலெக்ஷன் பணமாக தொகையாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதை வச்சுக்கொண்டு உங்களுக்கு அலக்கைகள், உங்களோட சிறிய உங்களுக்கு சொல்றான் குவார்டர் போத்தலோ சேரையா போத்தலோ வாங்கி கொடுத்து உங்களை கொஞ்சம் உசுப்பேத்தி செய்து போட்டு அவ்வளவு போட்டையும் வாங்கி சிங்களவன் கையில கொடுத்துட்டு அவன் நாளே போயிடுவாங்க. அவங்க இல்லாட்டி வெளிநாட்டு போவாங்க, இல்லை கொழும்புல சொந்த வீடு வாசல வாங்கி செட்டில் ஆயிடுவாங்க. ஏன்னா பார்லிமெண்ட்ல இருந்து பென்ஷனை எடுத்துக்கொண்டு அவங்க வாழுவாங்க. ஆனால் அடிமையாக வாழப்போற தம்பி மேர் நீங்கள் தான். இந்த சாணக்கியனு பின்னால் தெரிகிற நீங்களும், சுமந்திரன் பின்னால் தெரிகிற நீங்களும், இப்படியா நாக்கள்லாம் நீங்கள். அப்ப இதை ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்வோம். நாங்கள் தமிழராக வாழ வேண்டும். எங்கட தேசம் தமிழ், எங்கட மண் தமிழீழம். நாங்கள் சுதந்திர தமிழத்தில் வாழ வேண்டும். அதற்காக நாங்கள் என்ன செய்யணும் என்றால், இந்த முறை எல்லோருமா சேர்ந்து அந்த சங்க சின்னத்துக்கு வாக்களிப்போம். வாக்களிச்சுன்னா தமிழர் நாங்கள் ஒன்று பலமாக நிற்கணும். அங்கே 2 நாடு இருக்குது. அந்த நாட்டில் தமிழ் மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு தமிழருக்கு வாக்களிச்சாரு. சிங்கள தேசம் வேறு, தமிழீழம் வேறுன்றதை காண்பிக்கணும். அதுக்கு இளைஞர்கள் நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும். இதுல
அந்த அந்த அணிக்குள்ள வேற வேற புலியானாக்கள் இருக்கு எங்களுக்கும் தெரியும். ஆனால் அந்த தமிழன் என்ற அடிப்படையில தயவு செய்து இளைஞர்கள் நீங்கள் ஒன்று சேர்ந்து வாக்களிக்கும். அதே நேரம் டக்ளஸ் காசு இருந்தாலும் வாங்குங்கோ, அதே மாதிரி ரணில் காசு இருந்தாலும் வாங்குங்கோ, சஜித் காசு இருந்தாலும் வாங்குங்கோ. ஆனா வாக்கு போடும் போது நீங்க ஒரு தடவை நான் சிங்கள அப்பனுக்கு பிறந்தனோ தமிழனுக்கு பிறந்தனோன்னு யோசிச்சு கொண்டு அந்த வாக்குப்பதிவை ஒரு ஒரு தமிழனுக்கே வாக்கு போட சங்கு சின்னம், அந்த சின்னம் அதுல எங்களுக்கு தமிழன் அதுல அரியரேந்திரன் என்றதும் தேவையில்லை. அந்த சங்கு சின்னத்துக்கு இந்த முறை வாக்களியுங்கோ என்றதுதான் இந்த இடத்துல இளைஞர்கள் அங்க உள்ள இளைஞர் யுவதிகளுக்கு சொல்லக்கூடியது, பெற்றோர்களுக்கும் சொல்லக்கூடிய. அதே போல வெளிநாடு இருக்கிற நீங்களும் உங்களோட குடும்பங்களுக்கு நீங்க சொல்லுங்க, எல்லோரும் சங்குக்கு இந்த முறை வாக்களியுங்க. உலகம் போட்டு நாங்கள் நடந்த சிங்கள காடைகளுக்கு என்னென்ன தந்தவங்கள் ஒன்றுமே தரையில்லை. ஏன் இந்த 2015ஆம் ஆண்டு இந்த ஐநாக்குள்ள மங்கள சமரவீரா சமரவீரா வெளியுறவு அமைச்சராக இருக்கும்போது இந்த பிடிஎஃப் ஜிடிஎஃப்ல இருந்து முழு பேரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழரசு கட்சி எல்லாம் கால அவகாசம் கொடுத்தவ என்னதை கண்டவ வேண்டாம் வேண்டாம்னு கத்துனாங்க, ஒன்றையும் காண இல்லை. அவன் தண்டி ஆட்சி முடிய அவன் போயிட்டான் மைத்திரி சிறிசேனா. அப்ப இதே மாதிரி அவன் ஏமாத்தி கொண்டிருப்பான். தயவு செய்து இதுல எங்கட இனமா எங்கட மண்ணா எங்கட உரிமையாண்டது இளைஞர்கள கையில. நாளை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். தமிழர்ந்தாகம் தமிழீழ தாயகம். நன்றி, வணக்கம். ஜெனீவாவிலிருந்து நான் கஜன். என்னுடைய உரிமை கிடைக்கும் வரை நான் உங்களை விட மாட்டேன், தட்டி ஒழுப்பிக் கொண்டே இருப்பேன்.